Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இப்போ கட்சியில பிரச்சனை வருதுங்கிறதுக்கு முக்கிய காரணம் எதற்காக நாம கட்சி தொடங்கணுமோ அதை நோக்கி கட்சி பயணிக்கலைங்கிற எண்ணம் திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்துட்டு. அப்ப அன்புமணி வந்து ஒரு மேல்தட்டு மக்களுக்காக மட்டுமே வந்து அரசியல் பண்ண பாக்குறாரு, கீழ் முக்கியத்துவம் கொடுக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் திரு அன்புமணி அவர்கள் தகுதி வாய்ந்தவர் தான், பண்பானவர் தான். அதுலலாம் நான் எந்த இதுவுமே நான் சொல்ல மாட்டேன். எந்த அளவுக்கு அவரை வந்து விரக்தி படுத்தியிருந்தா ஒரு பொது தளத்துல வந்து பிரஸ்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கு அவருக்கு தோணி இருக்கும். இலகுவமா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாங்க அப்படின்லாம் கூட வந்து இந்த வடிவேல் ராவணன் அவர் வந்து ஒரு கருத்தை ஒன்று போடுறாரு. நீங்க இவங்க சைடா அவங்க சைடான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் வந்து அன்புமணி சைடு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. ஆல்ரெடி அந்த மாதிரி ரெண்டு பிரிவா எதுவும் இருந்ததா? அன்புமணி ரெண்டு பிரிவா இருக்குங்க. நீங்க இருந்த டைம்ல அது மாதிரி இருந்துச்சு. நான் ஐயா பக்கம். ஜனநாயக பூர்வமா இதெல்லாம் நடக்குது, எந்த கட்சியிலும் இது நடக்காது, இங்க நடக்குது அப்படின்னு வேற சொல்றாங்க. அதை நம்ம ஐயா அவர்களை தானே பாராட்டணும். எனக்கு மகனை விட எனக்கு கட்சி முக்கியம் அப்படிங்கிற இடத்த தானே அவர் இங்க வெளியே உலகத்துக்கு சொல்ல வராரு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் ஆல்ரெடி பாமகவில் ட்ராவல் பண்ணனால கேட்குறேன், இந்த அப்பா மகன் பிரச்சனை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கே. நீங்கள் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அப்பயும் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நிறையா வந்திருக்கு, நம்ம செய்திகள்லையும் பார்த்துருக்கோம். என்னதான் பிரச்சனை? அடிக்கடி ஏன் வந்து இப்படி அப்பாவும் மகனும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க? இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லைங்க, இது பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய பிரச்சனை தான். ஏன்னா நான் கட்சியில் இருக்கும் போதே ஒரு முக்கிய பொறுப்பை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ராமதாஸ் ஐயா அவர்கள் பரிந்துரை செஞ்சாங்க. எனக்கு எதிரிலே சொன்னாங்க அவங்கள்ட்டையும். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்படி இருக்கும்போது என்னென்ன முக்கிய பொறுப்புங்க, இப்போ வேற ஒரு பெண்மணி இருக்காங்க, அந்த பொறுப்பை நான் சொல்லி நான் எதுக்கு அவங்களோட மனசை கஷ்டப்படுத்தணும்? என்ன பொறுப்புல இருந்தீங்கன்னு எல்லாருக்குமே. நான் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்தேன். உங்களுக்கு வந்து கொடுக்கூடாதுன்னு யார் சொன்னா? இது கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்து என்ன ப்ரொமோட் பண்றதுக்கு அடுத்த பொறுப்பு வந்து கட்சியுடைய இன்னும் முக்கிய அந்த 3 பதவி தாங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவிடணும். தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் 3 பொறுப்பு தான் அங்கே பதிவிடணும். அதில் ஒரு பொறுப்பில் என்னை கொண்டுட்டு வர்றதுக்கு ஐயா பரிந்துரை செஞ்சாங்க. அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்போவே தெரியும், அப்போவே எங்களுக்கெல்லாம் தெரியும் ஐயாவோட சொல் வந்து அங்கே கேட்கப்படலைங்கிறது. இது அதனால அன்புமணியோட டாமினேட் வந்து அதிகமாக இருக்குது கட்சியில். 6 வருஷம், நான் சொல்கிறது வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி இருக்குது. அப்போ அதோட கண்டினியூஷன் அப்படியே இருந்துக்கிட்டே தானே வரும். அப்போவே கேட்கல, அப்போ விட இப்போ ஐயாவுக்கு 7 வயசு கூட. அப்போ இப்போ எப்படி இடப்படும்? இல்லை, ராமதாஸ் அண்மையில் செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, இளைஞர்கள் வந்து வழி நடத்தணும்னு சொல்லி சில பேர் விருப்பப்படுறாங்க, அதனால நான் வந்து இப்போது தலைவராகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நான் தான் தொடர்ந்து தலைவராக இருக்க போகிறேன் அப்படின்னு அவரும் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இல்லை, அதாவது ஒரு பிரச்சனை உருவாகி இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை வெளியில் ப்ரெஸ்ஸுக்கே வந்துட்டு அப்படிங்கிறதுனால தான் இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறோம். அதை சொல்லிடணும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எங்கள் கட்சி பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனையை பற்றி உங்களுக்குலாம் என்னன்னு உங்களை பார்த்து கேட்பாங்க. அப்படின்னு சொல்லி அது என்ன பார்த்து கேட்டால் அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்காக 2 வருஷம் நான் என்னுடைய சொந்த பணத்தை போட்டு நானும் உழைச்சிருக்கேன். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்கிறதுக்காக தான். ஓகேவா? நான் உழைச்சிருக்கேன். அதுக்குள்ளே என்னோட உழைப்பும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமாக அந்த பணியாற்றியதோட விளைவுகளும் அங்கே நாம் உருவாக்கியவர்களும் இருக்காங்க. நான் பொறுப்பு போட்டவங்களே பலர் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நான் பேசுறது அப்படிங்கிறது வேற. மற்றவர்களை பார்த்து தான் அவங்க அந்த கேள்வியை கேட்க முடியும், என்னை பார்த்து கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்னென்னா, ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு அனுபவம் மிக்க ஒரு நல்ல அரசியல்வாதி. அந்த இடம் எனக்கு நன்றாக தெரியும். நான் கட்சி விட்டு வெளியில் வரும்போது கூட நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த மனிதர், அப்பான்னு தான் கூப்பிடுவேன். என்னை ரொம்ப நல்லபடியாகவே நடத்துனாங்க கட்சிக்குள்ளேன்னு தான் நான் வெளியில் வரும்போது கூட பேட்டி கொடுத்துருந்தேன். அதான் நான் இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன். நான் அதில் எந்த மாற்று கருத்துமே வைக்கல. அங்கே அவங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு, அவங்க வந்து கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி வந்ததுனால அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன். அப்படி அவங்க அந்த இடத்துல அப்படி சொல்லலைன்னா நான் முன்பே 9 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அதிமுகலே போய் இணைஞ்சிருப்பேனே. ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து அதிமுக குடும்பம், என்னுடைய மாமனார் அதிமுகவில் இருக்காங்க அப்படின்லாம் நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன். அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கு. அது ஆமாங்க, அது அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு புதுசாக சொல்லலை. நான் எதுவுமே மாறி மேலே அன்றைக்கி நம்ம எப்போ பாமகலேருந்து வெளியில் வந்தோன்னா அன்றைக்கே சொன்ன விஷயந்தான்.
நீ இந்த நிலைப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு நேரடியாக அதிமுகவோடய போய் கட்சியில் சேர்ந்துருந்துருப்பேன் அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போது கட்சியில் பிரச்சனை வருதுங்கிறதுக்கு முக்கிய காரணம் எதற்காக நாம் கட்சி தொடங்கணுமோ அதை நோக்கி கட்சி பயணிக்கலைங்கிற எண்ணம் திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்துட்டு, அது எதுவாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆரம்பித்த கட்சி, அந்த மக்களை அவங்கள வந்து முன்னேற வைக்கணும், அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் நம்ம கட்சி தொடங்கணும். இந்த இடத்துல இதெல்லாம் நடக்காது, இது வந்து வேறு மாதிரியான ஒரு நவீன அரசியல் அப்படிங்கிற இடத்துல வந்து நவீன அரசியலில் ஏற்கனவே வளர்ந்த பணக்காரங்களாக இருக்கிறதுக்கான அங்கீகாரமும் அவர்களையெல்லாம் வளர்த்து கொள்வதற்கான ஒரு இடமுமாகத்தான் இந்த கட்சி மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து தான் அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். நவீன அரசியல் அதை நோக்கி வந்து பாமக பயணிக்குது அப்படின்னா அப்போ அன்புமணி வந்து ஒரு மேல்தட்டு மக்களுக்காக மட்டுமே வந்து அரசியல் பண்ண பார்க்குறார், கீழ் முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படி வச்சுக்குவோம். முக்கியத்துவம் கொடுப்பதாக ஐயா அவர்கள் உணர்ந்திருக்கலாம். ஏன்னா அதை நானே கண்கூட பார்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் திரு அன்புமணி அவர்கள் தகுதி வாய்ந்தவர் தான், பண்பானவர் தான், அதிலெல்லாம் நான் எந்த இதுவுமே நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அப்பா சொல்கிறத கேட்டு நடந்துக்கலாங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக நான் வைக்கிறேன். ஏன்னா அவர் அரசியலில் முதிர்ச்சி இருக்குது, நிறைய பார்த்துருக்காங்க, நிறைய அனுபவம் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க சொல்படி கேட்டு நடந்துக்கிட்டால் நல்லா இருந்திருக்கும். அப்போ எந்த அளவுக்கு அவரை வந்து விரக்தி படுத்தியிருந்தா ஒரு பொது தளத்தில் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கு அவருக்கு தோணி இருக்கும். நுட்பமாக நாம் யோசிக்கணும்ல. அதனால் அதுக்கெல்லாம் வழிவகை செய்யாமல் அனுசரித்து, ஏன்னா உழைப்பு போட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி கொண்டுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நின்று அறுவடை பண்ணுறதுங்கிறது வேறு. இன்றைக்கி அவர் வந்து சைக்கிளில் போய் நடந்து போய் மரத்தடியில் உட்காந்து திண்ணையில் உட்காந்து ஒரு வீட்டில் தங்கி குடிசையில் தங்கி அங்கே போய் இங்கே போய் இப்படி அவருடைய ஒட்டுமொத்தமாக அவர் 40 வயசுக்கு அப்புறம் முழுமையாகவுமே மக்களுக்காக மக்கள் பணியில் இறங்கி ரொம்ப கீழேர்ந்து வந்து தான் இந்த அளவுக்குனாவது ஒரு கட்சியை உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து மேலோட்டமாக ஒரு கூட்டம் இருக்கும்போது கூட்டத்துக்கு முன்னாடி வந்து நின்று பேசுகிறது சுலபம். ஆனால் அந்த கூட்டத்தை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி எனக்கு நல்லாவே தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த வலியும் வேதனையும் அவருக்குள்ள அதிகமாக இருக்குது. அவருக்குள்ள அதிகமான வேதனையாக இருக்குது. அந்த வேதனையை வெளிப்படுத்தியிருக்காரு. இதன் மூலமாக பொருளாளர் அவர்கள் திலகமாமா அவர்கள் போட்ட அவங்களுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திலகமாமா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாங்க அப்படின்லாம் கூட வந்து இந்த வடிவேல் ராவணன் அவர் வந்து ஒரு கருத்தை ஒன்று போடுறாரு. உணர்ச்சி வசப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஒன் சைடாக போயிடுறது. ஒரு இந்த நீங்கள் இவங்க சைடா அவங்க சைடான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் வந்து அன்புமணி சைடு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. ஆல்ரெடி அந்த மாதிரி 2 பிரிவா எதுவும் இருந்துதா? அன்புமணி 2 பிரிவா இருக்குங்க. நீங்க இருந்த டைம்ல அது மாதிரி இருந்துச்சு. நான் ஐயா பக்கம். அதனால நீ இல்லை நான் எனக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க. என்னை கூப்பிட்டு அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னவர் திரு அன்புமணி அவர்கள், எனக்கு பொறுப்பு கொடுக்குறேன்னு சொன்னவர் அன்புமணி அவர்கள், எனக்கு பொறுப்பு கன்ஃபார்ம் பண்ணதும் அன்புமணி அவர்கள். ஆனால் பொறுப்பு கொடுத்த பிறகு ஒரு அரசியலில் ஒரு திறமை, அரசியல் பேசுகிறாங்கங்கிறவங்களை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிற நுட்பம் தெரிந்தவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு ஒரு மிகப்பெரிய அவருடைய வயதுக்கு அவர் அந்த அளவுக்கு வந்து என்னால் ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி அவங்களுக்கெல்லாம் கம்பேர் பண்ணோம்னா எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க ஐயா அவர்களுங்கிறத நான் பெருமையாகவே சொல்லுவேன். எனக்கு அவர் கையால் உணவு பரிமாறுவார், எனக்கு உடல் நலம் சரியில்லைன்னா மாத்திரை அவரே எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு நம்மளோட திறமையையும் அரசியலில் நம்ம இவ்வளோ பேசுகிறோங்கிறதையும் அங்கீகாரம் கொடுத்தவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அந்த இடம் வந்து நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இப்போ நீங்கள் இவரோட டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இவரோட டெக்னிக் வந்து உண்மையாகவே ஒரு ஒன்றிய செயலாளர் எந்த கிளை பொறுப்பாளருக்குமே ஃபோன் பண்ணி, என்னப்பா உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த மெமரி பவரோடு பேசக்கூடியவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அது வந்து அந்த அரசியல் அப்படிங்கிறது எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் தான். ஏன்னா அவர் தனக்குன்னு எந்த பதவியும் தேடிக்கல, எம்எல்ஏவா இல்லை, எம்பியா இல்லை, மினிஸ்டரா இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு கட்சியை உருவாக்கி ஒட்டுமொத்த பேரையும் தானே உருவாக்கி தன்னுடைய அன்புனால வந்து தன்னுடைய பாசத்தினால வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்தார். அதை தான் நம்ம குறிப்பிடணும். இன்றைக்கி அதோட ஷேப் மாறுது. அந்த ஷேப் மாறுற இடத்துல வடிவேலு ராவணன் அவர்கள் குறிப்பிட்டது போல் அரசியல் அறவேக்காடுன்னு சொல்லி அந்த அளவுக்கான ஒரு எழுத்து அவரால் எழுத முடியுதுன்னா எதனால்? அவங்க போட்ட பதிவு தவறு. இல்லை, இப்போ ராமதாஸ் ஆதரவாளர்கள் கூட வெளிப்படையாக வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவருக்கு ஆதரவும் சில பேர் வந்து இருப்பாங்க, ஆனால் அவங்க வெளிப்படையாக வந்து பேச மாட்டேங்கிறாங்களே. எப்படிங்க பேசுவாங்க? இப்போ நான் பேசுகிறேன்னா எனக்கு எந்த சுயநலமும் கிடையாது, நான் அந்த கட்சிக்குள்ளே இல்லை.
இவர் தானே அடுத்து எல்லாமே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம போய் ஏன் தேவையில்லாமல் வந்து ஐயாவுக்கு ஆதரவு நிலைப்பாட ஓப்பனாக சொல்லணும். அதை சொன்னோம்னா நமக்கு நாளைக்கு கட்சியில் எந்த அங்கீகாரமும் இல்லாமல் நம்ம பின்தள்ளப்பட்டுருவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. ஒரு மனுஷனா எல்லாருக்கும் ஒரு சுயநலம்ங்கிறது இருக்க தானங்க செய்யும். அவங்க எப்படிங்க வெளியில் வந்து சொல்லுவாங்க? சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் பலர் இருக்காங்க. பாமகங்கிற ஒரு ஒரு பெல்ட்டுக்குள்ளே நம்ம இருந்ததுனால எனக்கு அவர்களுடைய மனநிலை தெரியும். ஏன்னா அங்கே உள்ள கூட்டம் வந்து ரொம்ப சுயநலவாதி கிடையாது. தன்னோட சொந்த காசை செலவு பண்ணுறாங்க. அவங்க கட்சிட்டேருந்து எதிர்பார்க்குறது அந்த மாதிரியான ஒரு கூட்டமெல்லாம் அது இல்லை. அங்கே ஒரு தரப்பு மட்டும்தான் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு, எப்படி கட்சியை யூட்டிலைஸ் பண்ணி சம்பாதிக்கலாங்கிறதுக்கு ஒரு தரப்பு தான் இருக்காங்க. மற்றபடி கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களோ இன்னும் கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய பாக்கெட் காசு எடுத்து தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் ஐயா அவர்களுடைய அந்த தன்மைக்காக செலவு பண்ணுறாங்க. இது அவர்கிட்டேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது வருமாங்கிறது சந்தேகம்தான். மாற்றிக்கொண்டு ஐயா சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு அவர் மனசை வந்து நிறைவு பண்ணிட்டு அவர் எப்படி சொல்கிறது, இந்த காலத்து இந்த 86 வயசில் வந்து இவ்வளோ எமோஷ்னலாக அவரை வந்து ஃபீல் பண்ண வைக்காமல் என்ன பண்ணணுமோ ஒரு மகனாகவும் ஒரு கட்சிக்கு நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் ஜனநாயக பூர்வமாக இதெல்லாம் நடக்குது, எந்த கட்சியிலும் இது நடக்காது, இங்கே நடக்குது அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அதை நம்ம ஐயா அவர்களை தானே பாராட்டணும். எனக்கு மகனை விட எனக்கு கட்சி முக்கியம் அப்படிங்கிற இடத்த தானே அவர் இங்கே வெளியே உலகத்துக்கு சொல்ல வராரு. எனக்கு மகன் முக்கியம்னா குடும்பத்துக்குள்ளேயே சத்தம் போட்டுட்டு குடும்பத்துக்குள்ளேயே இதை வெளியிலேயே போக வைக்காமல் பேசி அந்த என்ன கருத்து வேறுபாடோ அதை சரி செய்திருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடோடைய கூட இருந்திருக்கலாம். சரி இப்போ இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அதையும் மீறி ஒருத்தர் வெளியில் வந்து எமோஷனலாக சொல்கிறாருன்னா அந்த இடத்துல உண்மையாகவே அவருக்கு கீழே எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்குது. அவர்களையெல்லாம் அவர் நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்துட்டு எந்த இடத்துலையோ ஒரு வேளை நம்ம மகன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான நம்ம இடத்த கொடுத்துட்டோமோ அப்படிங்கிறதையும் உணர்றாரு. அதையெல்லாம் உணர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து வெளிப்படையாக பேசுகிறார். இதில் வந்து எந்த அன்புமணி புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஜி.கே. மணி என்ன சொல்கிறாரு, அந்த சித்திரை விழா வந்து பௌர்ணமி மாமல்லபுரத்தில் நடக்க போகுது, அந்த நிகழ்வில் 2 பேரும் சேர்ந்து வந்து பங்கேற்க போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. சீக்கிரமாக கூடியவர்கள் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம், தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம், எல்லாமே இனிமே சரி செய்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்குங்க. அது நடக்கட்டும். ஆனால் இல்லை, கருத்து வேறுபாடுங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கு. அது தொடருமா இல்லை வந்து இப்போதைக்கு நம்ம வந்து தேர்தலெல்லாம் வர்றதுனால நம்ம இப்போதைக்கு இதை சார்ட் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு மட்டுமே இது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை தான் சொல்ல வரேன். இனிமேல் சரி பண்ணுறது அப்படிங்கிறதுங்க வேறு பல காரணங்களுக்காக, வேறு சில காரணங்கள். ஆனால் இது இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சுல எல்லாருக்கும். இனிமேல் என்ன சரி செஞ்சாலுமே இப்போ இதனால் யாருக்கு வந்து அதிகமான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா திரு அன்புமணி அவர்களுக்கு தான். நாளைக்கு இவருக்கு ஒரு பெரிய ஹார்டான விஷயமா மாறிடும் கட்சியை கொண்டுட்டு போகிறது எதிர்காலத்தில். ஏன்னா அப்போ என்ன சொல்லிடுவாங்க, ஐயா அன்னைக்கே சொன்னார், இது வரலாறு தானே, இது ஒரு வரலாறு தானே. ஒரு நீங்கள் வந்து மனுநீதி சோழன் மாதிரி செயல்பட்டுட்டார் இன்னைக்கு. அந்த இடத்துல வந்து அவரை பற்றி நாளைக்கு வந்து பேசுவாங்க தானே. அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது இவரோட செயல்பாடுகள் மூலமாக இன்னும் டவுன் டு எர்த்தாக இன்னும் இறங்கி களத்தில் மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இன்னும் நிறைய அவர் இன்னும் செய்ய வேண்டியதை செஞ்சாருன்னா திரு அன்புமணி அவர்கள் ஐயா அவர்கள் மாதிரி ஒரு இடத்துக்கு வர முடியும். அல்லது ஐயா அவர்களை சமாதானப்படுத்துறதுங்கிறது சுலபம் தாங்க, சமாதானப்படுத்தி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது சமாதானம் தான் ஆக போகிறாங்க. ஆனால் இது நடந்து முடிஞ்சதை சரி செய்யவே முடியாதுங்க. உங்கள்கிட்ட அந்த ப்ரெஸ் மீட்டுங்கிறது இன்னும் ஒரு 500 ஆண்டு கூட இருக்கும். 500 வருஷம் கழிச்சு போட்டு பார்த்தா கூட அது வரத்தான் செய்யும். புரியுதா உங்களுக்கு? அதனால் இதை சரி செய்யணும் அப்படிங்கிறது கஷ்டம். ஏன் இதை ஏற்படுத்தினாரு அப்படிங்கிறது தான் தேவையில்லாத ஒன்றை ஏற்படுத்தி தேவையில்லாமல் இன்றைக்கி வந்து தேர்தல் நெருங்கும் போது இந்த மாதிரி ஒரு குளறுபடிகள் இருக்கிறது நல்லா இல்லை. உழைச்சவங்களுக்கு, பார்க்குறவங்களுக்குலாம் அது நல்லா இல்லை. அது எதிரிகளுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக தான் அமையுமே தவிர உங்களுக்கு அது சாதகமான சூழ்நிலையாக அமையாது. அதான் இப்போ அலைன்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகளில் இந்த மாதிரி போடும்போது 2 பேருக்கும் மாற்று கருத்து, கட்சி ரீதியாக முடிவெடுக்கிறதுல மாற்று கருத்து இருந்தது. அலைன்ஸில் கூட 2 பேருக்கும் வேறு வேறு நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே. ஆமாம், அலைன்ஸ்லேயும் வேறு நிலைப்பாடு தாங்க. இப்போ போன முறையே வந்து அதிமுக கூட்டணிக்கு தான் போகணும்னு ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க தான் வந்து தன் மனைவிக்கு சீட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுத்தது கூட ஐயா அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் மீடியாக்களில் பார்க்குறேன் நான். இல்லை, அவங்க விருப்பப்பட்டாங்களே. இப்போ நீங்கள் அவங்களோடையும் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க அந்த மாதிரி பர்சன் தானே, அரசியல்வாதியாக நான் வந்து யார் சௌமியா அன்புமணி? எனக்கு தெரிந்த அளவுக்கு அவங்க அரசியலுக்குள்ள அவ்வளவு ஆர்வம் இல்லை. நான் இருந்த காலகட்டத்தில் இல்லை. அதனால தான் அவங்க பசுமை தாயகம் ஓரியன்டாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு இல்லை. இப்போது என்ன சூழ்நிலை, என்ன நெருக்கடியெல்லாம் தெரியல. அவங்கள இறக்கி அவங்கள வேலை பார்க்க வச்சு இல்லை அவர் அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சர் ஆகணும்னு நினச்சாரா, ஏதோ என்ன ஆகணும் ஏதோ சொல்கிறாங்க. பட் அதில் நிறையா இருக்கலாம்.
ஆனால் அந்த கூட்டணி விவகாரத்துலேயும் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. கருத்துக்களில் ஒரு மித்தமாக இருக்கணும் அப்படிங்கிற இடம் முக்கியமானது. ஏன்னா எப்பயுமே ஒரு முடிவுங்கிறது ஒருத்தர் எடுத்தால் தான் சரியாக இருக்கும். 2 பேராக எடுக்கும்போது அது சரியான முடிவாக இருக்காது. கேப்டன்னா ஒரு கேப்டன் தான் இருக்கணும். அதனால் ஐயா அவர்கள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு போனால் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.